முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த விரிசலும் இல்லை. கூட்டணி வலுவாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்கிறார். ஆனால் அப்படி ஒன்றுமில்லை. திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாகத்தான் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிமுக ஆட்சியில் 20% தமிழ்நாட்டில் அதிகமான கடன் வாங்கினதாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. பதில் சொல்றாரு. 20% கடன் வந்து அதிமுக ஆட்சியில் 93% நாங்கள் வாங்கிட்டோம். அவங்க இருக்கும்போது 5 லட்சம் கோடி வச்சிருந்தாங்க, கடன் இருந்துச்சு. 120% கூட ஒரு 6 லட்சம் வாங்கிக்கலாம். நம்ம 11 லட்சத்தில் ஆரம்பிக்கணும். நம்ம அதோட கூடுதலாக 2 மடங்கு கடன் வாங்கக்கூடிய நிலை. அந்த சதவீதம்ன்றது மக்களை ஏமாற்றக்கூடிய இல்லை. கடன் பொறுத்த வரைக்கும் அரசாங்க கடன்கள் வாங்கும் பொழுது அது இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன்களுடைய விகிதாச்சாரம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டோடைய கிராஸ் டொமஸ்டிக் ஸ்டேட் அதை ஜிடிபியோட வச்சு தான், ஸ்டேட்டோட ஜிடிபி வச்சு தான் அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஏற்கனவே நம்முடைய மாநில நிதித்துறை அமைச்சர் வந்து அண்ணன் தங்கம் தென்னரசு வந்து இதுக்குண்டான நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. அதிமுக ஆட்சியில் இத்தனை இவ்வளோ லட்சம் கடன் வாங்கியிருக்கிறாங்க, இப்போ திமுக ஆட்சியில் இவ்வளோ வாங்கியிருக்காங்கிறத விட அன்னைக்கு வாங்கின கடனுக்கும் வந்து அன்னைக்கு இருக்கிற மாநிலத்துடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோடைய இது என்னங்கிற அதை கம்பேர் பண்ணி தான் இருக்கணுமே தவிர நீங்கள் அமௌண்ட் அந்த எவ்வளோங்கிறது அது மாத்திரம் சொல்லி நம்ம விவாதிக்க முடியாதுங்கிற ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்துருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தமிழக மாநில அரசு அதிக கடன் வாங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, இன்றைக்கி பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் அவங்க இந்த கடந்த 4 வருடங்கள் நிறைய இதை வந்து அறிவிச்சிருந்துருக்கிறாங்க. அந்த திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது அதுக்குண்டான அந்த ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கும்போது கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் கடந்த 4 வருடங்களாக வந்து பல இயற்கை பேரிடர்கள் நடந்தது. அந்த இயற்கை பேரிடர்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்றிய அரசுக்கிட்ட நம்ம நிதி எதிர்பார்த்தோம். அந்த எதிர்பார்த்த நிதியில் வந்து பல சமயங்களில் 5 விழுக்காடு கூட நமக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இயற்கை பேரிடருக்கு உண்டான அந்த தேவைப்படுற நிதியாக இருக்கட்டும், மக்கள் சார்ந்த அந்த மக்கள் நலனுக்காக அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இருக்கட்டும், நீங்கள் இதுக்கு உண்டான வந்து நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது மாநில அரசுகள் நீங்கள் ஒன்றிய அரசு நிதி வராத பொழுது நீங்கள் கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னென்னா, நம்மளுடைய இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் ஓரளவு சிறப்பாக செஞ்சுருக்கு நான் சொல்ல முடியல. செயல்பாட்டில் இல்லை, பல திட்டங்களை வந்து நிறுத்திட்டாங்க. இருந்தபோது கடன் வாங்கி அந்த பிரச்சனைகளை வந்து வளர்த்துட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. எல்லா திட்டங்களையுமே நிப்பாட்டிட்டாங்கிறது அவரோட குற்றச்சாட்டு. இல்லை, நீங்கள் உதாரணம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 1,15,00,000க்கு மேற்பட்ட இன்றைக்கி குடும்பத்திலைகள் அந்த திட்டத்தினால பயன்படுறாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து கல்வி உயர்கல்வி வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கி அந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுறது நிறைய இன்றைக்கி நிதி தேவைப்படுது. அதுபோன்ற நிறைய சிறப்பான திட்டங்கள், இல்லந்தேடி கல்வி, உங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி காலை அந்த அரசு ஆரம்ப பள்ளிகளில் வந்து அந்த காலை சிற்றுண்டி திட்டம் அதாக இருக்கட்டும், இன்றைக்கி பல்வேறு திட்டங்கள் வந்து இன்றைக்கி சாதாரண எளிய மக்கள் அனுபவிக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த தமிழக அரசு நிறைவேற்றிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்னென்னா, நீங்கள் சென்ற அதிமுக ஆட்சியில் வந்து நிறைய திட்டங்கள் நிப்பாட்டின்னு சொல்ல முடியாது. ஓரிரு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தவிர்த்துட்டு அதை விட சிறப்பாக செயல்படுகிற பல திட்டங்களை இந்த தமிழக அரசு நிறைவேற்றிருக்குன்னு நான் சொல்ல முடியும்.